எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். போன வாட்டி சேர் சப்போர்ட்டட் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸசைஸை ஒரு எக்ஸசைஸ் பண்ணால் எல்லா வயதினருக்கும் நல்லது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். 5 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும் எல்லோரும் பண்ணக்கூடிய விஷயம். ஆனால் டாக்டர் இதில் வயிற்று பகுதி, பேக் சைடு இதுதானே ஆக்டிவேட் ஆகுது, வேறு எக்ஸசைஸும் சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி ஒரு 3 எக்ஸசைஸ் எக்ஸ்ட்ராவாக சொல்லித்தர போகிறாங்க. மொத்தம் 4 எக்ஸசைஸு ப்ளஸ் போன வாட்டி நிறைய ஆராய்ச்சி தரவுகள் உபயோகப்படுத்தியிருந்தேன். நல்லா கன்வின்சிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வாட்டி அப்படிலாம் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய பேர் இது எனக்கு தேவையில்லை, ஜஸ்ட் எக்ஸசைஸ் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் ஜஸ்ட் எக்ஸசைஸ் மட்டும் நான் செஞ்சு காமிச்சா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சிறிய அறை இருந்தால் போதும். இந்த சுவற்றில் நம்ம கைகளை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம சிம்பிளாக வால் சப்போர்ட்டட் வால் புஷ்அப் நம்ம பண்ணுறோம். இது எவ்ரி 1 hour நம்ம 10 கவுண்ட்டுக்கு பண்ணால் போதும். இதே மாதிரி எவ்ரி 1 hour பண்ணுங்க, அதான் இங்கே முக்கியம். ஸோ இதில் என்னென்ன தசைகள் ஆக்டிவேட் ஆகுது? நம்மளோட ஷோல்டர் பகுதி தசைகள் ஆக்டிவேட் ஆகுது, நம்மளோட எல்போ, நம்ம கைப்பகுதி, நம்மளோட செஸ்ட்டு பகுதி, நெஞ்சு பகுதி தசைகள் இதெல்லாம் டோட்டலாக ஆக்டிவேட் ஆகுது. இது 2வது எக்ஸசைஸு. அடுத்தது நின்று கொண்டே நம்ம செய்யக்கூடிய ஸ்டாண்டிங் மார்ச் 1 2. ஸோ இதை நம்ம 10 கவுண்ட் பண்ணணும் எவ்ரி 1 hour. அதாவது இதிலலாம் பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஆனால் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இதை தொடர்ந்து பண்ணுறது தான் இதில் இருக்கக்கூடிய சீக்ரெட். நாம் என்ன நினைக்கிறோன்னா இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, இதனால் என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். எக்கச்சக்க பெனிஃபிட் கிடைக்குங்க. சாதாரண ஸ்டாண்டிங் மார்ச் 10 டைம்ஸ் நம்ம பண்ணும்போது பாருங்கள், எல்லா ஃபுல் பாடியும் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகுது. நம்ம நீ ஹைட்டுக்கு இடுப்பு ஹைட்டுக்கு நம்ம நீயை தூக்குறோம். ஸோ இந்த ஸ்டாண்டிங் மார்ச் இடுப்பு ஹைட்டுக்கு தூக்குறோம். கைகளை இவ்வளோ தூரம் நீங்கள் ஃபுல்லாக பண்ணணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக பண்ணால் கூட ஓகே தான். உங்களால் முடிஞ்ச அந்த எக்ஸ்டென்ட் ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்டை கொடுங்க. 10 டைம்ஸ் பண்ணுங்கள் போதும். இந்த 3வது ஸ்டாண்டிங் மார்ச் எக்ஸசைஸு வெரி சிம்பிள். அடுத்து 4வது, அடுத்த லாஸ்ட் எக்ஸசைஸு வெரி சிம்பிள். நிறைய பேருக்கு இந்த கால்கள்லாம் வீங்கிறது, கால் வலி வர்றது போன்ற பல விஷயங்கள் ஏற்படுது இல்லையா? அதுக்காகவே இந்த சிம்பிளான ஒரு எக்ஸசைஸை டெய்லியுமே நம்ம பண்ணணும். எவ்ரி 1 hour நம்ம பண்ணணும். ப்ளஸ் இது நம்மளோட பேலன்ஸு, நடைப்பயிற்சிக்கு உண்டான வலிமை, சமநிலைத்தன்மை, பேலன்ஸு எல்லாத்துக்கும் உதவக்கூடியதாக இருக்கும் இந்த சிம்பிளான பயிற்சி. நம்ம இதுவும் சேர் சப்போர்ட்டடாக வச்சுக்கிட்டு சேர் சப்போர்ட்டட் காஃப் ரைஸ். ஸோ கால்களை இப்போ உங்களால் கிளியர் கட்டாக பார்க்க முடியுது தூக்கியிருக்கிறது. ஸோ இதை சேர் சப்போர்ட்டட் காஃப் ரைஸ். இந்த மாதிரி நம்ம 10 டைம்ஸ் பண்ணணுங்க. ஸோ சேர் சப்போர்ட் வச்சும் பண்ணலாம், இல்லை சேர் சப்போர்ட் இல்லாமையும் நம்ம இந்த காஃப் ரைஸை பண்ணலாம். 10 டைம்ஸ் பண்ணுங்கள். வெரி சிம்பிள். இது நம்மளோட கால் பகுதி தசைகள், ஆங்கிள், இந்த பகுதியில் இருக்கிற எல்லா தசைகளுக்குமே மிகவும் வலிமை கொடுக்கக்கூடியது. மேலும் நம்மளோட சமநிலைத்தன்மை, பேலன்ஸுக்கு ரொம்ப நல்லது. 3 எக்ஸசைஸ் காமிச்சேன். அது என்ன டாக்டர்? ஃபஸ்ட் எக்ஸசைஸு அதான் போன வாட்டி நான் செஞ்சு காமிச்சேன் இல்லையா? ஹோல் பாடி த பெஸ்ட் எக்ஸசைஸ், நம்பர் 1 எக்ஸசைஸ்ன்னு நான் சொல்லக்கூடிய போன வாட்டி செஞ்ச அதே எக்ஸசைஸ் தான். சேர் சப்போர்ட்டட் ஸ்குவாட். ஸோ இந்த சேர் சப்போர்ட்டட் ஸ்குவாட் எதுவுமே செய்யலைனா கூட இதை எவ்ரி 1 to 2 hour 10 டைம்ஸ் இந்த சேர் சப்போர்ட்டட் ஸ்குவாட் செஞ்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல். அதுலேயும் ப்ரீதிங்கோடு இதை இன்டகிரேட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பர் பெனிஃபிட். ஆக இந்த சிம்பிளான 4 விஷயங்களை கற்றுக்கிட்டு டெய்லி செஞ்சுக்கிட்டே வாங்க, சூப்பரான பெனிஃபிட்ஸ் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.